மானங்கட்டதனம், தன்மான இழப்பு இல்லையா? நான் கையெழுந்து நினைச்சுக்கிறேன். இப்படி தனி மனிதன் சீமான் கையெழுந்த பிச்சை. ஆனா நாடே கையெழுதுறது இலவசம். நான் எந்தன பிச்சை, நம்ம எல்லாரும் எந்தனா இலவசம் இலவசம் இலவசம். பெரிய திட்டம். அது திட்டம் இல்ல, பல லட்சம் கோடி நஷ்டம். இது ஒரு திட்டம்னு பேசி பின்னிட்டு ஒண்ணு நிறைவேற்ற என்பதும் சொல்றேன். நீங்க உழைப்புல இருந்து நம்மள 150 வெளியேற்றிட்டான். 100 நாள் வேலை திட்டம், அதுவே விவசாயத்தை முடிச்சிருச்சு. இப்ப 150 நாள் வேற அப்ப ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக ஒரு கிலோ அரிசி 2 ரூபா கைது போட்டாங்க. அவர் பதவி இருக்கும்போது முன்னாடி உட்கார்ந்து கைது நான் ஒருத்தன் இருந்தேன், அங்கதானே இருந்தேன். அப்ப கைது 2 ரூபா 2 ரூபா 2 ரூபா. அந்த மாக்காய்க்க தோழர்கள், எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போலே, எங்க நாடு ஆகுது வல்லரசு. கலைஞர் அரிசி 2 ரூபா, எங்க நாடு வல்லரசு. விடிஞ்சா கக்குசுக்கு 4 ரூபா, எங்க நாடு வல்லரசு. சதமடித்தார் டெண்டுல்கர், எங்க நாடு வல்லரசு. படிச்ச டிகிரி எல்லாம் டிடி மாஸ்டர், எங்க நாடு வல்லரசு. வீராங்கனை தானியா மிர்சா, வீராங்கனை தானியா மிர்சா, வீராங்கனை தானியா மிர்சா. இப்ப விவசாயம் கிடக்குது தரிசா, எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம். டெல்லி வரைக்கும் 1 ரூபா போனும், எங்க நாடு வல்லரசு. பள்ளிக்கூடம் எரிஞ்ச பிறகு வருகுது வேணு, எங்க நாடு வல்லரசு. அது மாதிரி 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி ஒரு 5 ஆண்டு முடிஞ்சு. அடுத்து வந்தாங்க 1 கிலோ அரிசி 1 ரூபா. ஏன்? வளர்ந்துட்டான், டெவலப் ஆயிட்டான். 2 ரூபாய்க்கு அரிசி போட்டா தான் வாங்க முடியும். அது ஒரு காலம் இயல்மா வறுமையில் இருக்கான். அடுத்த ஆட்சி வரும்போது 1 ரூபா. ஏன்? வளர்ந்துட்டான். 1 ரூபா. அது முடிஞ்சு அடுத்து வரும்போது அது 1 ரூபா கூட வேணாம், இலவசம். ஏன்? 1 ரூபாய்க்கு கூட பக்கற்ற கூட்டமா மாறிடுச்சு. 1 ரூபா கொடுத்து 1 கிலோ அரிசி வாங்க முடியும், அவ்வளவுதான். ஒரு பராரி